ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? இது தெரியாதவத்தை தெரிய வைப்பது, தெரியாதவர்களுக்கு மட்டுமே சின்ன சின்ன தகவல். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு புதிய ஆப்ஸோடு வந்திருக்கீங்க. நினைக்கிறேன் இந்த ஆப்ஸை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆப் தாங்க சமோசா. ஓகேங்களா, அந்த சமோசா பற்றி தான் நினைக்கிறேன் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஆப்ஷனுங்க. எல்லா நண்பர்களுக்கும் ஒரு பிடிச்ச ஒரு ஆப்ஸாகவும் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், வேறு பேஜில் போட்டிருந்தாலும் இது நல்ல ஒரு ஆப்ஸுங்க, நல்லா எல்லா நண்பர்களுக்கும் பிடிச்ச ஒரு ஆப்ஸ். அதனாடி தான் நம்ம பேச்சுலையும் போடலாம் அப்படின்னு நினச்சி நான் போடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு, அதாவது உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் சின்ன சோங்கில், அதாவது நம்ம ஒரு சோங்கில் பிடிச்ச கட்டத்தை நம்ம கட் பண்ணி தான் நம்ம நண்பருக்கு சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, சில மூவியும் தான், சில மூவியில் சில கட்டங்களை நமக்கு பிடிச்சிருந்தா அதை கட் பண்ணி, இல்லை நம்ம நெட் மூலமாக ரைட் பண்ணி தான் அதை எடுத்து நம்ம நண்பர்களுக்கு நம்ம அனுப்பிக்கொள்வோம். ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம அப்படி அனுப்பணுன்ற அவசியமே இல்லை நண்பர்களே. நமக்கு இந்த ஆப்ஸ், இந்த சமோசான்ற ஆப்ஸ் இருந்தாலே போதும், நம்ம என்ன வேணுமோ எல்லாமே நம்ம அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆப்ஸில் உண்டு. ஓகேங்களா, அதை எப்படி அனுப்புகிற அப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது நம்ம அதுக்கு முன்னால் நம்ம இதை எப்படி டெவலப் பண்ணுற அப்படின்றத பார்ப்போம். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. அதாவது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா அதில் நீங்கள் சமோசா அப்படின்ட்டு ரைட் பண்ணுங்கள். அதாவது பாருங்கள், சமோசா அப்படின்னு ரைட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டாகவே இந்த ஆப்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த ஆப்ஸ் தாங்க. இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் பேக்கில் வாங்க. அதாவது நீங்கள் பேக்கில் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஆப்ஸ் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த ஆப்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் பாருங்கள், எல்லா நண்பர்களுக்கும் பிடிச்ச ஒரு ஆப்ஸுங்க. இந்த ஆப்ஸை நீங்கள் தவற விடாதீங்க, இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் உங்களுக்கு என்ன மொழி, அதாவது நீங்கள் என்ன மொழி அதை பார்த்து நீங்கள் என்ன லாங்குவேஜ் பேசுவீங்களோ அந்த லாங்குவேஜ், உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் நீங்கள் இதில் கொடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஹிந்தி வேணுமா, இல்லை ஆந்திரா வேணுமா, இல்லை இங்கிலீஷ் தான் வேணுமா, இல்லை கர்நாடகம் வேணுமா, இல்லாட்டி தமிழ் வேணுமா அப்படின்றத பார்த்து நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. அதாவது நான் தமிழுக்கு தான் கொடுத்துக்கொள்ளும். இதை நான் கிளிப் எடுத்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து தமிழுக்கு கொடுத்து சேவ் கொடுத்துக்கொள்கிறேன். சேவ் கொடுத்தோன்னா இப்போ ஒன்லி தமிழ் மட்டும்தான் இதில் யூஸ் ஆகும், மற்ற மொழி எதுவுமே யூஸ் ஆகாது. நீங்கள் உங்களுக்கு என்ன மொழி வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். பார்த்துக்குங்க நண்பர்களே. நம்ம நீங்கள் ஒன்றை ஃப்ளேர் பண்ணிங்கன்னு சொன்னால் பாருங்கள், நல்லா பார்த்துக்கணும். நமக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு வேலை, இது எல்லாத்துக்கும் மேலே நான் உன்ன பார்த்தீங்களா, அவன் பார்த்து சிரிச்சாடா. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்குற நேரம் உங்களுக்கு இதை அப்போ இதே சின்ன சின்ன துண்டுகளை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுவீங்க. இப்படிலாம் கஷ்டப்பட்டு நீங்கள் பகிர்ந்து கொள்ளணுன்ற அவசியமே இல்லை நண்பர்களே. இது இந்த ஆப்ஸ் இருந்தாலே நீங்கள் இப்போ இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சா பாருங்கள். நீங்கள் பாருங்கள், வாட்ஸ்அப் இருக்குது பார்த்தீங்களா, வாட்ஸ்அப்பை நீங்கள் டச் பண்ணாலே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருக்க நண்பர்கள் எல்லாருமே வருவாங்க. அது மூலமாக நீங்கள் யாருக்கு வேணுமாக பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு நண்பருக்கு, அதாவது 2 நண்பருக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்கள், இதை நான் டச் பண்ணாலே உங்களுக்கு அவர் போயிடும், ஆடியோவாக போகும். இப்போ அவர் பார்த்தாருன்னு சொன்னால் இது மாதிரி கிடைக்கும். 1 செகண்ட், 2 செகண்ட், 5 செகண்டுக்குள்ளே எல்லா இதுவும் அனுப்பிக்கொள்ளலாம், யாருக்குமே நம்ம சென்ட் பண்ணிக்கொள்ளலாம். இது ஃபுல்லாக கிடைக்காது, சின்ன சின்ன துண்டுகள் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். பார்த்தீங்களா, நீங்கள் யாருக்குமே சென்ட் பண்ணிக்கொள்ளலாம். அது மூலமாக இல்லைங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா மெசஞ்சர் மூலமாக அனுப்பிக்கொள்ளலாம். அதாவது மெசஞ்சர் மூலமாக நீங்கள் யாருக்கும் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் சென்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், மெசஞ்சர் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணும்போது உங்கள்கிட்ட அவர்கிட்டையும் அதே இது இருக்குன்னு சொன்னால், இதே சமோசா அப்ளிகேஷன் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் மாறி நீங்கள் ரிட்டர்ன் பேக்கு வரணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் மாறி யாருக்குமே சென்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இப்போ இவருக்கு கிளிக் பண்ணி பாருங்கள், நான் அனுப்பிக்கொள்கிறேன். அனுப்பினாடி சொன்னால் பாருங்கள், அவருக்கு போகும்போது இவருக்கு கீழே பார்த்தீங்களா சமோசா அப்படின்னு விழுது. அதை நீங்கள் டச் பண்ணாலே மறுபடி ரிட்டன் உங்களுக்கு அது கிடைக்கும். அது மூலமாக மறுபடி அவர் என்ன அனுப்புகிறத பார்த்து நீங்களும் அனுப்பிக்கொள்ளக்கூடிய பாருங்கள். நீங்கள் அதை டச் பண்ணாலே உங்களுக்கு அது வரும். பார்த்தீங்களா, இது மூலமாக வரும். நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் மறுபடி அவர் என்ன அனுப்புகிறான்ட்டு அதை நோட் பண்ணி மறுபடி நீங்கள் டச் பண்ணிட்டு போட்டு செக் பண்ணி பார்த்து மறுபடி வேணும்னா அடுத்த டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவருக்கு அதே மாதிரி சென்ட் பண்ணிக்கொள்ளலாம். நண்பர்களே, உங்களுக்கு எல்லா நண்பர்களுக்கும் ஒரு பிடிச்ச ஆப்ஸ். பார்த்தீங்களா, இதை இப்போ நீங்கள்
சென்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது போய்க்கொண்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மாறி மாறி சென்ட் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அவருக்கும் பிடிச்சிருக்கலாம், அவருக்கும் இது ஆப்ஸ் இருந்தால் நீங்கள் மாறி மாறி சென்ட் பண்ணி கொண்டிருக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது நண்பர்களே, பார்த்துங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா மேலே இந்த சர்ச் பண்ணுறது பக்கத்தில் நம்ம ரைட் பண்ணுறது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சக குறியீடு போட்டியாக பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள், அதை டச் பண்ணாலே உங்களுக்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். அதாவது நீங்கள் உங்கள் வாய்ஸாக பேசி நீங்கள் அனுப்பிக்கொள்ளலாம். மற்ற பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கூட நீங்கள் அனுப்பிக்கொள்ளலாம். அதாவது நீங்கள் ஃபோட்டோ கூட பிடிச்சி அனுப்பிக்கொள்ள அப்டேட் ஃபோட்டோ கமெண்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, நீங்கள் கமெண்ட் பண்ணி ஃபோட்டோ மூலமாக கமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த பாருங்க உங்களுக்கு ஆடியோ பண்ணிக்கொள்ளலாம். ஆடியோ கூட நீங்கள் பேசி அனுப்பிக்கொள்ளலாம். எல்லா வசதியும் இருக்குது நண்பர்களே. இந்த ஆப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், எல்லா நண்பர்களுக்கும் பிடிச்சிரும் ஆப்ஸ். அதனால தான் நான் இதை நம்ம பேஜ்லேயும் போட்டுக்கொள்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாத நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மீண்டும் ஒரு புதிய தகவலோடு நான் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை வருவது வெற்றி குழந்தை உங்கள் நண்பன் ரவி. ஓகே, பாய்.